வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஏஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி வந்து ஒரு அண்டர் வேர்ல்டு டானாக இருக்கார், பெரிய டானாக இருக்கார். பல சம்பவங்கள் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் அவர் வந்து எல்லா தண்டனையும் அனுபவிச்சுட்டு ஜெயிலேருந்து வெளியே வராரு. வந்துட்டு சரி நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேணாம், வெளிநாட்டில் போய் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு கிளம்பி இங்கேருந்து மலேசியா போகிறாரு. போகிற இடத்துல யோகி பாபுவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவர் மூலமாக ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவர் பாட்டு இருக்கார். அப்போதைக்கு விஜய் சேதுபதி வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் படத்தில் வர சிவா மாதிரி நிறையா டீ விற்பாங்க, ஒரே நாள்லேயே டீ விற்பாங்க, அப்புறம் வந்து தேட்டரில் டிக்கெட் கொடுப்பாங்க, காலையில் பேப்பர் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹீரோயின் வந்து பல வேலைகள் பார்க்குறாங்க ஒரே நாள்லேயே. அது ஏன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, விஜய் சேதுபதி இதை கேட்டவொடனே என்ன பண்ணலாம், நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய் சேதுபதி வில்லனை மீட் பண்ண போகிறாரு. அங்கே போனால் நம்ம கேஜிஎஃப் வில்லன் இருக்கார். அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூதாட்டம் ஆடிட்டுருக்காங்க. விஜய் சேதுபதியும் சூதாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆட நிறையா ஜெயிச்சிட்றாரு. இப்போ வந்து அந்த வில்லனுக்கு காண்டாகி என்ன பண்ணிடுறான், விஜய் சேதுபதியை ஏமாற்றி ஜெயிச்சிட்றான். இதை விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சி, ஏன்டா இப்படி போங்க அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டவொடனே, நான் அப்படி தாண்டா போங்க அடிப்பேன், இது ஏன் இடம்டா, நான் அப்படி தாண்டா செய்வேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக சொல்கிறான். அங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் நீ தோத்த பணத்தெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு விஜய் சேதுபதி அனுப்பிடுறாங்க. இப்போ அங்கேருந்து பேசாமல் வந்த விஜய் சேதுபதி இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்து தப்பிக்கணும் இல்லையா, ஹீரோயின் பிரச்சனையில் மாட்டியிருக்கு, அதை காப்பாற்றுறோன்னு சொல்லியிருக்கோம்.